போன வாரம் நான் மல்லேஸ்வரத்துல இருந்தேன். மல்லேஸ்வர ஏரியால அந்த டைம்ல ஒரு 3 கிராஸுக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாம்பு வெடிச்சிச்சின்னு ஒரு பெரிய நியூஸ் எல்லாருக்கும் வந்துச்சு. பாம்பு போட்டாங்க, பாம்பு வெடிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் ஆரம்பத்துல அது சிலிண்டர் வெடிஞ்சிருக்கோம்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது இட்ஸ் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கும்போது டெரரிசம், தீவிரவாதம்னீங்கன்னா அது ஒரு இது வரைக்கும் ஒரு வினோதமான ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு போர். உலகத்துல எத்தனையோ விதமான போருங்க இருந்திருக்கு. டெரரிசம் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப எஃபெக்டிவ் போர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணம். ஒண்ணு ஒரு டெரரிஸ்ட் யாருன்னு கண்டே பிடிக்க முடியாது இல்லைங்களா? அவங்க ஒன்னும் பாகிஸ்தான் இந்தியான்ற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க மறைந்துதான் இருப்பாங்க, நமக்கு ஈஸியா தெரியாது. அவங்க அட்டாக் பண்ண பிறகுதான் நமக்கு தெரியும் அவங்க யாருன்னு. அது மாத்திரம் இல்லாம அவங்க தங்களோட உயிரை பத்தி கவலையப்படாதவங்க. அவங்களுடைய நோக்கங்களுக்காக தங்களுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு அஞ்சாத, அதுக்காக ரெடியா இருக்கிறவங்க. அவங்கள எந்த மிரட்டலும் பண்ண முடியாது, எதை வச்சு அவங்களை பயன்படுத்தி ஒழுங்கா நடத்த விட முடியாது. இதுல 2 காரணத்தினால டெரரிசம் ரொம்ப பயங்கரம். அதனால அந்த டெரரிசம் கண்ட்ரோல் பண்ணணும், தீவிரவாதத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அத அட்டாக் ஆவறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாதான், வேற வழியே இல்லை. அது தாக்கம் ஏற்படுவதற்கு முன்பதாக கண்டுபிடிச்சாதான் உண்டு. அதனாலதான் எல்லா நாடுகளும் பல கோடி பணங்களை செலவிட்டு அந்த தீவிரவாத கும்பலை கண்டுபிடிக்கணும், அவங்க தாக்கத்துக்கு முன்பதாக கண்டுபிடிக்கணும், அநேக முயற்சிகள் எடுக்கிறது உண்டு. நமக்கும் நிறைய சொல்லுவாங்க டெரரிஸ்ட பத்தி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? அங்க எதையாவது பேக் ரயில்வே ஸ்டேஷன்ல யாராவது சூட் கேஸ விட்டு போயிருந்தா திடீர்னு கிடைச்சிச்சு, நம்ம போய் எடுக்க கூடாது. அப்புறம் வீடு வாடகை கொடுக்கணும்னா நம்ம நல்லா விசாரிச்சு கொடுக்கணும், அப்படின்லாம் சொல்றது உண்டு. நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு டெரரிஸ்ட் இருக்கானா நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? வீட்டுல எவ்வளவு பயப்படுவோம், எவ்வளவு அவங்கள அவாய்ட் பண்ணோம்னு பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா, ஜனங்க தீவிரவாதிகளை பத்தி எவ்வளவு கேர்ஃபுல்லா, எவ்வளவு கவனமா, எவ்வளவு அவாய்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா அதை விட பயங்கரமானது ஆவிக்குரிய டெரரிஸ்ட், ஆவிக்குரிய தீவிரவாதிகள். அவங்க ரொம்ப பயங்கரம். இது நான் உடம்பு உடைஞ்சு பாம்பு வெடிச்சு நம்ம உடம்பெல்லாம் உடைக்கிற மாதிரி, வீடெல்லாம் உடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆத்மா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த ஆவிக்குரிய டெரரிஸ்ட் நம்ம ஆத்மாவையும் சரி சரீரத்தையும் சரி சதா காலம் நித்திய நரகத்துல அக்கினி கடல்ல ஒவ்வொரு நிமிஷமும் வெடிகிற அளவுக்கு பண்றவங்க தான் இவங்க. ஒவ்வொரு நிமிஷமும் லேக் ஆஃப் ஃபயர்ல என்ன தெரியுமா, இந்த மாதிரி 1000 மடங்கு பாம்பு வெடிக்கிறது தான் அது. நம்ம பாடியும் ஆத்மாவும் சஃபர் பண்ற இடம் தான் அது. அங்க கொண்டு போறது தான் இந்த டெரரிஸ்டுடைய வேலை, ஸ்பிரிச்சுவல் டெரரிஸ்ட். அவங்களுக்கு பைபிள்ல நிறைய பேர் இருக்கு. விசேஷமா பாத்தீங்கன்னா கள்ள போதகர்னு ஒரு பேர், ஃபால்ஸ் ப்ராஃபெட். ஆனா அவங்கள பத்தி மக்களுக்கு அக்கறையே இல்லை. இந்த உலக பிரகாரமான டெரரிஸ்ட பத்தி எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோம், எவ்வளவு பயங்கரமா இருக்கிறோம். ஆவிக்குரிய தீவிரவாதிகளை குறித்து யாரும் எந்த விதமான கவலையும் படுறது இல்லை. அது மனுஷங்களுக்கு அவங்க ஆத்மா மேல இருக்கிற ஒரு அக்கறை அற்ற நிலைமையை காமிக்குது. they don't care about their soul. அதுதான் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சாத்தான் இந்த உலகத்துல எப்ப பாரு ஒரு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஆண்டவருக்கு விரோதமா போர் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எப்பவோ தெரியும் இந்த டெரரிசம் இப்பதான் ஆரம்பிச்சு. ஆக்சுவலா டெரரிசம் போன நூற்றாண்டு என்னவோ. ஆனா சாத்தானுக்கு தெரியும் இந்த டெரரிசம் போர் ரொம்ப எஃபெக்டிவ்ன்றது ஆதி காலத்துல இருந்தே தெரியும். அதனால அவன் என்ன பண்றான்னா, அப்போ இருந்தே 2 கொரிந்தியர்ல என்ன போட்டிருக்கு, தன்னைத்தானே ஒளியின் தூதனாக வேஷம் போட்டு தன்னுடைய ஊழியக்காரர்களை ஒளியின் தூதர்களை போல வேஷம் போட வைத்து சபைக்குள்ள அனுப்பி சபையை வெடிக்க செய்யறது தான் அவனுக்கு வேலை. இந்த டெரரிஸ்டும் அதே குணம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அவங்க ஓநாய்கள், ஆனா ஆட்டு தோலை போத்தி கொண்டு வருவார்கள். அவங்களை அவ்வளவு ஈஸியா, பைபிளை குறித்த சரியான அறிவு இல்லைன்னா அவங்களை அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. அது மாத்திரம் இல்லாம அவங்களும் சாத்தா மாதிரி அவங்க அழியறத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா அவங்க நரகத்துக்கு போறோம்னாலும் எத்தனை பேர் நரகத்துக்கு கூட்டு போனோமோ, எத்தனை பேரை வெடிக்க முடியுமோ அதுதான் அவங்களுக்கு கவலை. எத்தனை பேர் நரகத்துக்கு கூட்டு போனோமோ அதான். அந்த மாதிரி தீவிரவாதிங்க தான் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்ஸ்.
நம்மளுடைய ஆத்மாவை குறித்து உண்மையா அக்கறையா இருந்தோம்னா இந்த தீவிரவாதிகளை குறித்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப பயங்கரம். யோசிச்சு பாருங்களேன், நரகத்தை பத்தி நம்ம சீரியஸா, மக்கள் சீரியஸாவே யோசிச்சு பாருங்க. நான் ஒரு போதகரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவர் என்ன பரலோகத்துக்கு கூட்டு போறாரு. திடீர்னு போன்றா ஒரு நாள் பாம்பு வெடிக்குது. பார்த்தா இவரும் நரகத்துல இருக்கிறாரு, நானும் நரகத்துல இருக்கேன். என்ன ஒரு பயங்கரம்! பெரிய அந்த மனுஷனை போட்டு நரகத்துல என்ன பண்ணுவோம் நம்ம? ஐயோ, ஜட்ஜ்மெண்ட் டேல என்ன பண்ணுவோம் நம்ம? பயங்கரம். அதுதான் தீவிரவாதிகள். அவங்களுக்கு இப்ப தெரியாது, அதான் பயங்கரம். நம்ம இன்னைக்கு தியத்தியா 4வது சபையில பார்க்கும்போது அந்த சபை ரொம்ப அன்பான சபை. போன வாரம் நம்ம பார்த்த ஒரு பாகம் ரொம்ப அன்பான சபை. அன்பு மாத்திரம் இல்லாம ரொம்ப சேவை செய்யற சபை, ரொம்ப விசுவாசம் உள்ள சபை, ரொம்ப பொறுமையா இருக்கிற சபை, ரொம்ப கைண்ட். அவங்க நீங்க எல்லாம் போனீங்கன்னா உங்க தேவைகள் என்ன அதெல்லாம் பார்த்து விசாரிப்பாங்க. உங்க தேவைகளை அவங்களால சந்திக்க முடியுமா பார்ப்பாங்க. எவ்வளவு நல்லா இருக்கும் சபை, யோசிச்சு பாருங்களேன். நம்ம போறோம் ஒரு சபைக்கு, நமக்கு என்ன கஷ்டம் ஏதெல்லாம் கேட்டு நம்மள விசாரிச்சு நமக்காக உபவாசம் ஜெபம் பண்றேன்றாங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க, உங்களுக்காக உங்க தேவைகளுக்காக நாங்க உபவாசம் ஜெபம் பண்ண போறோம், அதெல்லாம் நிறைவேறணும், நாங்க ஜெபம் பண்ண போறோம். ரொம்ப அன்பானவங்க, அதை பார்க்கிறோம். ரொம்ப சேவை செய்யறவங்க, நமக்கு ஒண்ணுன்னா அவங்க துடிச்சு சேவை செய்வாங்க. ரெண்டாவது ரொம்ப விசுவாசம், விடாமுயற்சி, கஷ்டமான நேரத்திலையும் விடாமுயற்சியா தொடர்ந்து போறவங்க. ஆனா அந்த சபையை பார்த்து ஆண்டவர் எப்படி வர்றன்றார்? அந்த சபைக்கு வெண்கல காலாக, அக்கினி ஜுவாலை உள்ள கண்களாக, தேவகுமாரனாக. அவர் மனுஷகுமாரன் இல்ல. மனுஷகுமாரன்னா ஒரு சிம்பத்தட்டிக்கா, ஒரு அவங்கள பரிதவித்து அவங்க நிலைய பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, மத்த சபைகளுக்கெல்லாம் மனுஷகுமாரனா தான் வராரு. ஆனா இந்த சபைக்கு ரெவலேஷன்லயே ஒரே இடத்துல, இந்த இடத்துலதான் தேவகுமாரனா தன்னை காமிக்கிறார். அது 1வது அதிகாரத்துல கூட போடலன்னு அவங்களுக்கு சொன்னேன். ரொம்ப கோபமா வராரு இந்த சபைக்கு, ரொம்ப பயங்கர கோபமா, வெங்கல காலால பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை உள்ள கண்களாக அவங்கள போட்டு மெரிக்கிறதுக்கும் நசுக்கிறதுக்கும் வராரு. ஏன் இந்த சபையில என்ன ப்ராப்ளம்? நல்லா தானே இருக்கிறாங்க. ஒரே ப்ராப்ளம் தான். என்ன தெரியுங்களா? அங்க நுழைந்திருக்கிற ஒரு லேடி தீவிரவாதிய அவங்க பொறுத்துக்கிறாங்க. ஒரு கள்ள போதகம் அங்க நடந்துகிட்டு இருக்கு, அது அவங்க என்ன பண்றாங்க? டாலரேட் பண்ணிக்கிறாங்க. அது ஆண்டவர் பயங்கரமா சொல்றாரு 20வது வசனத்துல. அவ ஒரு எசபேல், அவளுடைய போதகத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்க, இடம் கொடுக்குறீங்க. யூ கிவ் ரூம். ஓகே, அதை கொஞ்சம் கேட்டுக்கோமேன்னு இடம் கொடுக்குறீங்க. அது தப்பு, அதை இடம் கொடுக்க கூடாது. அது மாத்திரம் இல்லாம அவள் என்னுடைய ஊழியக்காரரை வஞ்சிக்கிறாள் போட்டிருக்குங்களா? லீட்ஸ் அஸ்ட்ரே, அவங்களை தப்பான வழியில அவன் நடத்துறான், அதை நீங்க பொறுத்துக்கிறீங்க. அதான் கள்ள போதகத்தினுடைய தந்திரம். நம்ம கடவுளுடைய வழியில நடத்துறோன்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு, இது கடவுளுடைய சித்தம்னு நடத்துற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு நம்மளை தூக்கிட்டு போய் நரகத்துல இருக்கிறது தான் கள்ள போதகருடைய வேலை. அதுதான் அவங்க செய்யறாங்க. அவளை தப்பான வழியில என்ன எடுத்துட்டு போய் விடுற. அதுக்காக தான் இயேசு பயங்கர கோபமா அந்த சபைக்கு வர்றதை நம்ம பார்க்க போறோம். நான் பார்த்தோம் போன வாரம் அந்த ஆத்தரை, யாரு இவர் எப்படி வராரு அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். தேவகுமாரனாக ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராரு, பயங்கர கோபமா வராரு. அந்த சபையில நடக்கிற எல்லா காரியத்துக்கும் இன்னுமே அவர் பொறுமையா இருக்க போறது இல்ல, இன்னுமே அவர் டைம் கொடுக்க போறது இல்ல. நம்ம பார்க்க போறோம், இன்னுமே டைம் கொடுக்க போறது இல்ல. அந்த சபையை தண்டிக்கிறதுக்கு வர்றாரு. இப்ப இந்த வாரம் என்ன பார்க்க போறோம்னா, என்ன தண்டனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி சபைகளுக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மாதிரி சபைகள் ரொம்ப அதிகம் இல்லைங்களா? அன்பா இருப்பாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா எல்லாருக்கும் கவனிப்பாங்க, விசுவாசமா இருப்பாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா போதகம் வேதத்தின்படி இருக்கா, கள்ள போதகமான அதை ஆராய்ந்து பாக்குறதே இல்ல. கள்ள போதகத்தை பொறுத்து கொள்றது நம்ம ஊர்ல ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாதிரி சபைகளை ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்றத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்க அந்த ஆத்தரை பத்தி பார்த்தோம், ஒரு கோமா வர்றதை பாக்குறோம். ரெண்டாவது இந்த நகரத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அந்த ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. தயத்திரான்றது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ரொம்ப அங்க டெக்ஸ்டைல் தான், இந்த துணியை செய்யுது. அங்க அவங்களுக்கு ஒரு யூனியன்ஸ் இருக்கும். அந்த யூனியன்ல நீங்க போய் அங்க அந்த யூனியன்ல நீங்க சேர்ந்தாதான் உங்களுக்கு மெம்பரா இருந்தாதான் உங்களுக்கு வேலை. அந்த வேலையில நீங்க சேர்ந்து அங்க போய் நீங்க
அந்த மெம்பரா இருந்து அங்க வேலை வேணும்னா யூ ஹேவ் டு வர்ஷிப். அந்த ஐடல்ல நீங்க வர்ஷிப் பண்ணணும். அந்த ஐடல்ல வர்ஷிப் பண்ணணும்னா அவங்க வேசித்தனம், அவங்களுடைய அந்த அசுத்தத்துல நீங்க கலந்துக்கணும். இவங்களுக்கு சபையில இருக்கிறது பெரிய பிரச்சனை என்ன? நம்ம வேலை பண்றதா இல்ல இயேசுக்கு உண்மையா இருக்கிறதா? இயேசுக்கு உண்மையா இருந்து நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாம போனா நமக்கு வேலை இல்லை. இல்ல வேலை இருந்து நம்ம வேலையை பார்த்தோம்னா இயேசுக்கு உண்மையா இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல அவங்க இருக்கிறாங்க. அப்படித்தான் ஆண்டவர் கடிந்து கொள்றத பாக்குறோம். கடிந்து கொள்றத சாத்தான் வந்து இந்த சபையை அழிக்கிறதுக்கு ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு ஒரு ஆளை அனுப்பியிருக்கு. அவளுக்கு ஒரு பட்ட பேர் என்னன்னு கொடுக்கிறார் ஆண்டவர்? எசபேல். எசபேல் என்ற ஒரு பேரை கொடுக்கிறார். அவ என்ன பண்றா? வந்து அந்த சபையை காம்ப்ரமைஸ் பண்ணும்படிக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதல், ரொம்ப பிரஷரா நீங்க இருக்கீங்க இல்லையா, அது பண்றதா இது பண்றதான்னு உங்களுக்கு தெரியல இல்லையா, ரொம்ப ஆறுதலா, ரொம்ப அப்பீலிங்கா, ரொம்ப அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும்படிக்கு செய்திகளை கொடுத்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண வச்சுட்டா. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ண வச்சுட்டா. அதுதான் ஆண்டவர் கடிந்து கொள்றாரு. 20வது வசனத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஐ ஹேவ் திஸ் அகேன்ஸ்ட் யூ, ஐ ஹேவ் திஸ் அகேன்ஸ்ட் யூ. இயேசுடைய சபைன்னு பேரை வச்சுட்டு இருக்க அந்த சபை, ஆனா இயேசு அந்த சபைக்கு விரோதமா இருக்கிறார் சில காரியங்கள்ல. ஐ ஹேவ் திஸ் அகேன்ஸ்ட் யூ. என்னது? என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை ரட்சிக்கும்படி நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ இடம் கொடுக்கிறாய், வெறும் டாலரேட் பண்ணிக்கிற. அதான் ஆண்டவர் பிரச்சனையா பாக்குறாரு. டாலரேட், நீ பொறுத்துக்கிற. யார பொறுத்துக்கிற? ஒரு லேடிய பத்தி சொல்றாரு. ஒரு பேர் நிக் நேம் கொடுத்துட்டு எசபேல். அந்த ஒரு வார்த்தையில ஆண்டவர் ஒரு 3-4 அதிகாரம் எழுதி இருக்கலாம் அவளை பத்தி. ஆனா ஒரு வார்த்தையில அவளை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு நமக்கு. அவர் யாருன்றது. ஏன்? பழையற்பாடுல இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு இஸ்ரவேல் ஜனங்களை கடவுளுடைய வழியில, சத்தியத்தின் வழியில போறத விட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப வசதியா ஒரு வழியை காமிச்சு விக்கிரகங்களையும் வேசித்தனங்களையும் தாங்களை நடத்தின ஒரு பெண்ணு பேரை அவளுக்கு கொடுக்குற. அவ என்ன இஸ்ரவேலுக்கு பண்ணாலோ அந்த பெண்ணு சபைக்கு அங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அந்த பேரை அவளுக்கு கொடுக்குறா. கொடுத்துட்டு அவர் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அது பழையற்பாடுல நான் உங்களுக்கு சொன்ன, அது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் வில்லன்ஸ்லயே ஒரு பெரிய லேடி வில்லன் இந்த அம்மா, பெரிய தந்திரக்காரி. அவ பார்க்கும்போது ஒரு இஸ்ரவேல் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, ஆஹாப் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அந்த லேடியுடைய அப்பா பேர் வந்து ஹெத் பால். ஹெத் பால்ன்றது வந்து பால் என்ற விக்கிரகத்துக்கு ஒரு அறிகுறி. அவருடைய மக சிடோனியன் என்ற ஒரு அந்நிய தேசம், அவங்களுடைய மக. சிடோனியனுக்கு ராஜா எத்பால், அவருடைய மகத்தாய் அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போமே அந்த லேடியை பத்தி. 1 ராஜாக்கள் 16வது 30வது வசனம் படிக்கல. 16வது அதிகாரம் 30வது வசனம். இந்த லேடி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்து எல்லா ஜனங்களையும் பால் ஆராதனை செய்யும்படிக்கு திருப்பி அவங்கள எலியாவை எதிர்த்து நின்னது இந்த பெண்ணு தான். எலியா எத்தனையோ தீர்க்கதரிசிகளை சாவடிச்சது இந்த பெண்ணு தான். பார்ப்போம் 16:30. குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடந்தது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏஷ்பகாலின் குமாரத்தி எசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோயிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிரகோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாகும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். ஆகாப் வந்து அவர் ராஜா. இதுவரைக்கும் வந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ராஜாங்கள எல்லா ராஜாங்களை விட அவன் மோசமா போயிட்டான். அந்த வசனம் சொல்லுது. கடவுளுக்கு ரொம்ப கோபம் மூட்டினான். அவன் செஞ்சதுலயே பெரிய கோபம் மூட்டின காரியம் வந்து இந்த எசபேலை போய் கல்யாணம் பண்ணிட்டது மாத்திரம் இல்லாம அந்த எசபேல் வணங்குற அந்த பால் கடவுளை இஸ்ரவேல் ஜனங்க வணங்கும்படிக்கு அவன் செஞ்சிருக்கான். அது பெரிய பயங்கரமா போட்டிருக்கு. அவளை பத்தி ஒரு 2 ராஜாக்கள் எடுங்களேன். 2 ராஜாக்கள் 9:22.
யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகிய இஸ்ரவேலின் வேசித்தனங்களுக்கும் அவளுடைய பில்லிசூனியங்களுக்கும் இத்தனை ஏராளமாய் இருக்கிற கையில் சமாதானம் ஏது என்றான். அவளை பத்தி ஒரு கமெண்ட்ரி அங்க. உன் தாய், அவனுடைய மகனை பார்த்து, உன் தாய் பில்லி சூனியங்களும் அந்த அம்மா பண்ண வேசித்தனமும் இஸ்ரவேல்ல ஏராளமா இருக்கும்போது சமாதானம் எங்க இருக்க முடியும் அப்படின்னு எசபேலை பத்தி சொல்லப்படுது. பயங்கர ஒரு விச்சுன்னுவாங்க. விச்சுன்னா பில்லி சூனியம் பண்ற ஒரு பெண்ணு. இந்த மாதிரி ஒரு மந்திரம் தந்திரம் வேசித்தனம் பயங்கர மோசமான ஒரு அருவருப்பான ஒரு பெண்ணா நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி சபைய தேவனுடைய ஜனங்களை கெடுக்க வந்த ஒரு பெண். இந்த மாதிரி பெண்களை பத்தி தேவன் என்ன நினைக்கிறாரு? அவங்களுடைய முடிவு என்னவா இருக்க போகுது அது பாருங்களேன். இந்த அம்மாவுடைய முடிவு 2 ராஜாக்கள் அதே 9வது வசனம் 9வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவனுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ணுகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளம் கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. இஸ்ரவேலின் நிலத்தில் நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது எசபேலே என்று சொல்லக்கூடாதபடிக்கு இசபேலின் பிரேதர் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எல்வைப்போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். அந்த அம்மாவுடைய முடிவு என்னன்னா பயங்கரமான முடிவு. அவளை தள்ளுன உடனே மேல மாடியில இருந்து தள்ளுனாங்க. தள்ளுன உடனே அந்த அம்மா போய் செவுருல இடிச்சு ரத்தம்லாம் செதறி, அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற குதிரை பயந்து வந்து அந்த அம்மா மேல ஏறி அதை நல்லா மெரிச்சு நசுக்கி தூக்கி போட்டு குதிரை ஓடிடுச்சு. குதிரைங்க அங்க இருந்த குதிரைங்க ஓடின பிறகு அந்த நாய்ங்க அங்க இருந்த நாய்ங்க வந்து அந்த உடம்ப சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறது அந்த இஸ்ரவேல் தோட்டத்துல எருவா அந்த உடம்பு போயிருச்சு. எருவா போட்டுட்டாங்க. அப்படி ஒரு பயங்கரமான முடிவு தான் அந்த அம்மாவுக்கு வந்துச்சு. பாருங்களேன் எசபேலுடைய முடிவு என்ன மாதிரி. இது ஆக்சுவலா இப்படித்தான் நடக்கும்னு எலியா வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம், அம்மா உன்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்க போகுது, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற தேவ ஜனங்கிட்ட சந்தோஷப்படாத, உன்னுடைய முடிவு இப்படித்தான் இருக்க போகுது. அந்த எசபேலுக்கே அந்த முடிவுனா, ஆண்டவருடைய சபையில வந்து எசபேல் வேலை பண்ணா என்ன முடிவு இருக்கும்? அந்த முடிவை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்களேன், தொடர்ந்து நம்ம இதுல பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கடவுள் இந்த சாத்தான் இந்த சபைக்கு கொண்டு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். தன்னை அது பெரிய பயங்கரம் என்னன்னா, தன்னை ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசின்னு தன்னை அழைத்துக் கொள்ளுகிறாள். யோசனத்துல போட்டு தன்னைத்தானே தீர்க்கதரிசி, தேவனுடைய மெசேஜ நான் கொடுக்கிறேன்னு அழைத்துக் கொள்ளுகிறாள். அதுல பாத்தீங்கன்னா 20வது வசனத்துல கடைசியில அவ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறா. ஏன்னா என்னுடைய ஊழியக்கார என்ன போட்டிருக்கு, அவர்களுக்கு போதித்து அவர்களை ரஞ்சிக்கும்படி அவன் நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கிறாய். நீ இடம் கொடுக்கிறாய். என்னுடைய ஊழியக்காரரை என்ன பண்றது? வேசித்தனம். அவளை வஞ்சிக்கும்படிக்கு, அவளை தப்பான வழியில நடத்தி பாவ வழியில நடத்தும்படிக்கு. என்னுடைய ஊழியக்காரனா யாரு? அது ஒரு டெசிக்னேஷன். உண்மையான கிறிஸ்தவர், உண்மையான கடவுளால மறுபடியும் பிறக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்துல அவங்க பேர் எழுதப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களையே தப்பான வழியில நடத்துறதுக்கு இவன் வந்திருக்கான். அதுதான் நம்ம பாக்குறோம். அதுதான் ரொம்ப டேஞ்சர். நடத்திருக்கான். போன வாரம் நான் சொன்ன மாதிரி அவன் வந்து நேரா வந்து பண்ணிருக்க மாட்டா. எல்லாரும் விக்கிரம் வணங்குவோம், எல்லாரும் வேசித்தனம் பண்ணுவோம், நேரம் சொல்லுவாங்க. இல்ல, ஒரு பிஹேவியரா மாத்தணும்னா என்ன மாத்தணும்? அங்க இருக்கிற போதகத்தை மாத்தணும். ஏன்னா அந்த போதகம் எப்படி இருக்கோ அதன் பொறுத்து தான் பிஹேவியர் இருக்கும். அவன் வந்து பயங்கரமான போதகம் அடிச்சிருக்கலாம். நம்ம வந்து சத்ருகளை ஜெயிக்கணும்னா சத்ருடைய ஆழங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவத்தை நம்ம ஜெயிக்கணும்னா பாவத்தினுடைய ஆழங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த விக்கிறாங்களெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சாதானே நீங்க அவங்கள பத்தி அதை பத்தி பேச முடியும். இந்த வேசித்தனம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதானே அவங்களெல்லாம் நீ காப்பாற்ற முடியாது. அனுபவமா அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி மயக்கி அப்படி சொல்லி இப்படி சொல்லி அவங்கள தப்பான போதகத்தை சொல்லி கொடுத்து அவங்கள தப்பான வழியில் நடத்திட்டான். ஒரு கிறிஸ்தவனை இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பயங்கரமான காரியம்.
உண்மையான கிறிஸ்தவர்களை பாவ வழியில நடத்துறது வந்து அதை விட இயேசுக்கு பிடிக்காத ஒரு காரியம் வேற இல்லை. தெரியுங்களா உங்களுக்கு? இயேசு ரொம்ப கண்டிக்கிறார். எந்த அளவுக்கு கண்டிக்கிறார்னா, மத்தேயு 18:6 படிங்களா? இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய எச்சரிக்கை. கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவ பிள்ளைகளை வந்து பாவ வழியில நடத்தி இடரல் உண்டாக்குறது பெரிய பயங்கரம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது உனக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ! இடர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! அவனுக்கு ஐயோ! என்ன விசுவாசிக்கிற இந்த சிறியரில் ஒருத்தருக்கு, குழந்தைங்கள்ல உண்மையான விசுவாசிங்க, ஆரம்பத்துல வளர்ற என்ன விசுவாசிக்கிற இதான் கள்ளப்போதர்களுடைய பயங்கரம் பாருங்களேன். உண்மையான விசுவாசிகள் எத்தனையோ பேர் வஞ்சிக்கிறாங்க. அவங்க என்ன விசுவாசிக்கிற இவங்களுக்கு போய் என்னுடைய சத்தியத்தை சொல்லி கொடுக்காம இடரல் உண்டாக்குனா, அவங்க வழி தப்பி போறதுக்கு யாராவது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எந்திரக்கல்னா தெரியுமா உங்களுக்கு? மாவு அரைக்குவாங்க அந்த காலத்துல. நமக்கெல்லாம் மிக்சி கிரைண்டர் வந்துருச்சு. அந்த காலத்துல மாவு அரைக்கும் போது பெரிய கல் இருக்கும். சொல்ல போனா ரொம்ப பெருசு இருக்கும். ஏன்னா அந்த மாடு அந்த கழுதையெல்லாம் போட்டு அரைக்க வைப்பாங்க. பெரிய கல் அது. அந்த கல்லை வந்து கழுத்துல போட்டு கட்டிட்டு உங்களை எடுத்துட்டு போய் ஹெலிகாப்டர்லங்கன்னா எடுத்துட்டு போய் நடு சமுதிரத்துல உங்களை விட்டா அந்த கல்லு போற பிரஷருக்கு, கடல்ல இருக்கிற பிரஷருக்கு வந்து கீழே இறங்கும் போது ரெண்டும் அடிச்சு பயங்கர டார்ச்சர், ரத்தெல்லாம் மேல வந்து உடம்பெல்லாம் பீஸ் பாம்பு அடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. அதுக்கு முன்னாடி பீஸ் ஆகி பயங்கர டார்ச்சர்ல நீங்க சாவீங்க. கிரேக்கு ரோமன்ஸ் எல்லாம் அந்த தண்டனை கொடுப்பாங்களாம் பயங்கரமான இவங்களுக்கு. அந்த மாதிரி தண்டனை, அந்த தண்டனை கொடுத்தா பரவாயில்ல அப்படின்றாரா? அந்த தண்டனை கொடுக்கணும்ன்றாரா? அந்த தண்டனை வாங்குறது அவங்களுக்கு நல்லது. ஏன்னா அதை விட பெரிய பயங்கரத்தை நான் அவங்களுக்கு செய்ய போறேன் அப்படின்றார். பாருங்களேன், என்ன விசுவாசிக்கிற ஒருத்தரை தப்பான வழியில நடத்தின இயேசு எவ்வளவு சீரியஸா இருக்கிறாருன்னு பாக்குறோம். இந்த அம்மா அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நான் அந்த பெண்ணுக்கு விரோதமா இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கடவுள் புரிஞ்சுக்குவாரு. கடவுள் ரொம்ப அன்பானவர், அவர் அவ்வளவு கொடூரமானவர் இல்ல. நீங்க பொழப்ப பாக்கணும் இல்லையா? அதனால அங்க மெம்பர்ஷிப்ல எல்லாம் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலை எல்லாம் என்ன ஆகும்? அதனால நீங்க பொழப்ப பாருங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் சாத்தானுடைய ஆழங்கள் போட்டிருக்குங்களா? அடுத்த வசனத்துல போட்டிருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், இதோ நான் அவரை கட்டில் கையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள். அது எதுல வருது? சாத்தானுடைய ஆழம் 24. பேசிறார்களே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. சரி, சாத்தானுடைய ஆழங்களை கூட அவங்க போய் கேட்கிறாங்களேன்ற மாதிரி நமக்கு ஒரு பெரிய பயங்கரம் அங்க வருது. சாத்தானுடைய ஆழங்களை கூட அவங்க தெரிஞ்சுக்கணும்னு அது சொல்லி அவங்கள வஞ்சித்து இருக்கு. அந்த ஆழங்களை கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதுல போய் பார்க்கும்போது இதுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்காங்க சபையில. எப்படி இடம் கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்களா, எப்படிங்க இடம் கொடுக்க முடியும்? ஒரு லேடி வந்து அந்த மாதிரி ஒரு கள்ள போதகத்தை போதிக்குது, அவங்க தப்பான வழியில போறாங்க, வேதத்துல இல்லாத போது எவ்வளவு தந்திரமா இருந்திருக்கும், ரொம்ப வஞ்சிக்கிற மாதிரி இருந்திருக்கும். எப்படி இடம் கொடுத்திருப்பாங்க? ஆனா இடம் கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன். ஒருவேளை என்ன ஆயிருக்கலாம், நம்ம யோசிச்சு பார்க்கலாம், அந்த சபையிலேயே ரொம்ப காணிக்கை கொடுக்கறது அந்த அம்மாவை தான் இருந்திருக்கலாம். அந்த அம்மா கிட்ட ஏதாவது பேசணும்னா என்ன ஆகும்? காணிக்கை குறைஞ்சிடாதா? காணிக்கை. இந்த அம்மா இன்னொன்னு கூட ஆயிருக்கலாம், இந்த அம்மா போதகம் வந்தவொன்னு எல்லாருக்கும் வேலை நல்லா வரும், நல்லா வேலை பண்ணி சபையில காணிக்க கூட வந்துட்டு இருந்திருக்கலாம் ஒரு வேலை. இல்லைங்களா? எல்லாருக்கும் காணிக்க கூட வந்திருக்கலாம். அதனால இது ஓகேன்னு சரி போனா போட்டோம், எப்பனா வாரத்துல ஒரு வாட்டி ஏதோ சொல்லிட்டு போட்டோம்னு அவங்க அலோ பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கும் நடக்கிறது இல்ல சபைகள்ல, வேத போதகம் இல்லாம அது போதகம் அப்படி பண்ணிருக்காங்க. ஆண்டவர் பாருங்களேன், நீ இடம் கொடுக்கிறாய். சரி, 21 இருந்து படிப்போம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணம் கொடுத்தேன். தவணம் கொடுத்தேன்னா என்ன? டைம் கொடுத்தேன். தமிழ்ல நீங்க வார்த்தையை புரிஞ்சுக்கணும். I gave her time to repent. எவ்வளவு கிருபை பாருங்களேன். எசபேலுக்கும் ஆண்டவர் ரிப்பெண்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி. ஈவன் எசபேல் கூட டைம் கொடுக்கறதா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன். எசபேலுக்கு கூட டைம் கொடுத்திருக்கிறாரு. மனம் டைம் கொடுத்தேன், ஆனாலும்
தன் வேசிமார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுக்கு விருப்பம் இல்லை. பாவத்துல இருக்கிறவங்க, கள்ள போதகத்துல இருக்கிறவங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? ரொம்ப பிடிக்கும். they like it. அது பிடிக்கும். ரொம்ப வசதியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஒத்து போற மாதிரி இருக்கும். அதனால அதுல இருந்து திருந்தி வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. அது ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்றாரு. இது அவளுக்கு மனதில்லை. இது ரொம்ப பயங்கரம். டைம் கொடுத்தாச்சு, ஆனா அவளுக்கு டைம் கொடுத்து பார்த்தாச்சு, இனிமே மனசு இல்ல, அவளுக்கு திருந்துற மாதிரி இல்ல. திருந்துற மாதிரி இல்லைன்னா பைபிள்ல எவ்வளவு பெரிய தண்டனை போட்டிருக்கு தெரியுங்களா? சபையிலயும் போட்டிருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா ஒரு தடவை போய் வார்னிங் பண்ணு, 2வது தடவை 2 பேர் போய் வார்னிங் பண்ணுங்க, 3வது தடவை சபையா எல்லாரும் வார்ன் பண்ணுங்க. அவன் திருந்தலன்னா என்ன பண்ணும்? சபை நீக்கம் செய்யுங்க, அவனை வெளியே தள்ளுங்க. அவன் ஒரு அவிவிசுவாசி, அவன் ஒரு விசுவாசி இல்ல. பெரிய பிரச்சனை வந்து பாவத்துல விழுந்துறது பிரச்சனை இல்ல, பாவத்துல இருந்து மனம் திரும்பாததான் பெரிய பிரச்சனை. அது பெரிய ப்ராப்ளம். பாவத்துல இருந்து மனம் திரும்பாதவன் ஒரு அவிவிசுவாசி தான், அவன் ரட்சிக்கப்பட்டவனே இல்ல. மனம் திரும்ப அவளுக்கு இது இல்ல, மனசு இல்ல. அது ஒரு பெரிய பயங்கரமா நம்ம பார்க்கிறோம். ரெவலேஷன்லயே வருது, மனம் திரும்பாதவர்களுக்கு பயங்கரமா தண்டனை அவர் கொடுக்க போறாருன்றத. சரி, தொடர்ந்து படிப்போம். அவளுக்கு மனசு இல்ல. 22. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவர்களை விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்திலே தண்ணீர். இதோ பிஹோல்ட்னு ஆரம்பிக்குது. அவளுக்கு வரப்போற தண்டனை என்ன? இதோன்னு ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது அந்த வார்த்தை? என்னன்னா ரொம்ப பயங்கரமானது ஒரு நடக்க போது, கவனிங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போது, கவனிங்க. இதோ அவளை என்ன பண்ண போறேன் நான்? கட்டில் கிடையாக்கி. என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? கேஸ்டர் இன்டு சிக் பெட் அப்படின்னு போட்டிருக்கு. கட்டில் கிடையாக்கி, கேஸ்டர் இன்டு சிக் பெட். ஒரு ஆண்டவர் வந்து இதுல வர தண்டனை எல்லாம் ஒரு ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ், ஒரு அடையாள மொழியில பேசுறார். உங்க ஆக்சுவலா என்ன செய்வாருன்றத மறைக்கிற மாதிரி பேசுறார். இதுல பேசுற பயங்கரம் என்ன பாத்தீங்கன்னா, முதலாவது அவளுக்கு வர தண்டனை என்ன? பழைய ஏற்பாடுல அந்த எசபேலுக்கு அந்த நிலைமை நடந்துச்சு. அவருடைய சபையில வந்து இந்த மாதிரி பண்ற எசபேலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பயங்கரமான காரியம் இருக்கும் இல்லைங்களா? ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவளை கட்டில் கிடையாக்கி. என்ன ஒரு பயங்கரமா சொல்றாருன்னா, ஓஹோ அவ கட்டில் தான் கேட்கிறாளா, அவளுக்கு கட்டில் நான் கொடுக்க போறேன். என்ன மாதிரி கட்டில் தெரியுமா? சிக் பெட்னு போட்டிருக்கு. ஆக்சுவல் ஒரிஜினல்ல 2 அர்த்தம் வருது. சிக் பெட்னா அவ துடிச்சு அநேக வருஷங்க வியாதியில, பயங்கரமான வியாதியில, கொஞ்சம் கூட ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இருக்க முடியாத அளவுக்கு துடிக்கிற வியாதி அவளுக்கு கொடுக்க போறேன். சொல்ற தள்ள போறேன். கட்டில் தான் வேணுமா? கட்டில் கொடுக்க போற. துடிக்க போற உன் கட்டில, நீ அநேக வருஷம் துடிக்க போற வியாதியில. அதுதான் அவர் சொல்றது. இன்னொன்னு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? இன்னும் பெட்டு தான் வேணுமா? உனக்கு கொடுக்க போற இன்னொரு பெட்டு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நரகம். நரகத்துல பெட்டு போட போற உனக்கு. நரகத்துல பெட் இருக்க போது. எசபேலே உனக்கு நரகத்துல பெட். இந்த ஸ்பெஷல் பெட்டு பேரு நரகம். நீ மாறல அப்படின்னா, எலியா தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு சொன்னா இல்லைங்களா, எசபேல் எப்படி சாகும்னு. நாய் சாப்பிட்டு அந்த அம்மா சாக போகுதுன்ற மாதிரி இயேசு இந்த பெண்ணுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. டைம் முடிஞ்சிருச்சு, அவளுக்கு நேரம் கொடுத்தாச்சு. இதை மாத்திக்க போறாரா? இல்ல, டைம் முடிஞ்சிருச்சு, நேரம் கொடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ண போற? அவளை கட்டில் கிடையாக்கி, ஐ வில் cast her into sick bed. சிக் பெட் போது இந்த ஆண்டவர் தண்டனை எல்லாம் இருபுறம் கட்டு வருது இல்லைங்களா? பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா கொடுக்கிறவருன்னு பாக்குறோம் இல்லைங்களா? பிசிக்கலா பயங்கரமான வியாதியில அவ துடிக்கணும். அவன் சொல்றான், நம்ம சபைகள்ல இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குது தெரியுங்களா? ஏன்னா சில பேரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறது, சபையில அநியாயம் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு போய் அவங்க கட்டில் கிடையில போய் கஷ்டப்படுறதெல்லாம் நமக்கு தெரியறது இல்லை. புரியுதுங்களா? ஆனா ஆண்டவர் செய்யறார், பயங்கரமா செய்யறார். அவர் சபையில விளையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி அவளுக்கு கட்டில் கிடையாக்கி, எந்திரிக்க முடியாத மாதிரி. கட்டில் தானே அவர் ரொம்ப விருப்பப்பட்டா. அவர் எப்ப பாரு கட்டில துடிக்கும்படிக்கு நான் செய்யறேன். பயங்கர வியாதி, அதனால சொல்லி முடியாத வியாதி சொல்லி கொடுத்துட்டு, அதுல நரகத்துல அவளுக்கு கட்டில், பிசாசுகளோட பேய்களோட அவளுக்கு நரகத்துல நான் கட்டில் கொடுக்க போறேன்ற மாதிரி பயங்கரமா அவளுக்கு திட்டுறாரு. சதா காலங்களும் இருக்கலாம், அதை சொல்லாம விட்டுறாரு, ரொம்ப விவரிக்காம விடப்படுற, சிம்பிளா சொல்லி விட்டுறாரு. அவளை கட்டில் கிடையாக்கிட்டான்.
ஆக்க போற. அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு. அது நம்மளால கற்பனை பண்ண முடியாத பயங்கரமான தண்டனை, பயங்கரமான தண்டனை. சரி, அதுக்கப்புறம் அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் இந்த உபத்திரத்திலே தள்ளி அவர்களையும், அவளோடு விபச்சாரம் செய்தவர்கள் அவங்க யாரு? இவங்களையும் நான் நரகத்துல போட போறேன்னு அவர் சொல்லல பாருங்களேன். அவங்களுக்கு பெரிய உபத்திரவம் கொண்டு வரேன்ற. ஏன்? ஏங்க உண்மையான விசுவாசிங்க அவங்க, வழி தப்பி போனவங்க அவங்க. அதனால அவங்களும் மனம் திரும்பணும். அவளை ஃபாலோ பண்ணின்னு போனாங்க, கள்ள போதகத்தை ஃபாலோ பண்ணின்னு போனாங்க. அவங்களும் மனம் திரும்பணும். மனம் திரும்பல நான் என்ன பண்ண போறேன்? மிகுந்த உபத்திரவத்துக்கு அவங்கள உள்ளாக்க போறேன் நான். மிகுந்த உபத்திரவத்துக்கு. என்ன மிகுந்த உபத்திரவம்? வெரி டேஞ்சரஸ் ப்ராப்ளம் வரப்போகுது. என்னன்னா அவங்க உபத்திரவத்துக்கு பயந்தாங்க இல்லைங்களா? எனக்கு வேலை போயிடுச்சுன்னா, எனக்கு வேலை இல்லாம போச்சுன்னா, நீ அதுக்கா பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கள்ள போதத்துக்கு பின்னாடி போன, உனக்கு மிகுந்த உபத்திரம் வரப்போகுது. வேற வேலை போறது மாத்திரம் இல்ல, பிச்சைக்காரத்தனமா ஆகி பெரிய வியாதி நோயெல்லாம் பிடிச்சி செத்தாலும் சாகுற அளவுக்கு மிகுந்த உபத்திரவத்தை நான் அனுப்ப அப்படின்றார். ஏன் அவங்கள நரகத்துல போடலன்னு சொன்னா அவங்க விசுவாசிங்க. நான் அவங்களை சிற்றித்து பரலோகத்துக்கு கொண்டு போவேன். நான் அவங்களை அப்படி சொல்லல. அவர் பாருங்களேன், சந்தோஷமா அந்த கள்ள போதகர்களை பின்பற்றுகிறவர்கள், உண்மையான விசுவாசிங்க சந்தோஷமா கள்ள போதகர்களை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தை நான் உண்டாக்க போறேன். போன வாரம் நம்ம இந்த உபாகமத்துல பார்த்தோம். தேவன் அவரை விட்டு, அவர் சத்தியத்தை விட்டு மத்த காரியத்தை கள்ள போதகத்துல எதை தேட போறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறாருன்னு நம்ம பார்த்தோம். தெரியுங்களா? அதுக்கு ஆப்போசிட்டா ஆண்டவர் செஞ்சு வைக்கிறாரு. தான் அங்க பெரிய ஆபத்து கள்ள போதகத்துல. ஏன்னா எங்க பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, ஏன்னா இவங்கள பாருங்களேன், இவ கள்ள போதகத்துக்கு ஏன் போனா? கட்டலுக்கு போனா. அவளுக்கு நரக கட்டல, வியாதி கட்டல கொடுக்குறாரு. ஆப்போசிட்டா கட்டல் தான், ஆனா நரக கட்டல நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தண்டனை சொல்றாரு. இவங்க என்னத்துக்கு போனாங்க? இவங்களுக்கு நல்லா வசதி வரட்டும், வேலை பிரச்சனை இல்லாம இருக்கட்டும், பெரிய தரித்திரத்தை கொண்டு வரேன்றார். எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, முதல்ல கள்ள போதகத்துக்கு பின்னாடி கடன் சரியாவோன்னு கள்ள போதகத்துக்கு பின்னாடி போனா அவங்களெல்லாம் நிறைய கடன்ல தான் போவாங்க. நிறைய கடன்ல. வியாதி எனக்கு சரியாகும், அற்புதங்கள் எனக்கு நடக்கும், அதுக்காக சத்தியம் வேணாம், எனக்கு கள்ளப்போதகம் தான் வேணும். கள்ளப்போதகத்துக்கு பின்னாடி போனா அவர் அனுபவம் பட்டவர், 90 வயசு அனுபவம். அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? உனக்கு ஒரு வியாதி குணமாகும், உனக்கு 4 வியாதி வரும். ஒரு வியாதி குணமாகி 4 வியாதியில உனக்கு வரும். சத்தியத்தை விட்டு வேற எதை தேடி போனாலும் ஆண்டவர் இப்படித்தாங்க ஆப்போசிட்டா செஞ்சு வைக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், அப்படித்தான் நடக்கிறது. கள்ள போதகத்தை விட்டு ஆண்டவர் சத்தியத்தை விட்டு கள்ள போதகத்தை எதை தேடி போறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். ஆண்டவர் செஞ்சு வச்சிடுறாரு. அதான் உபாகமத்துல போன வாரம் பார்த்தோம். அதை விட்டுட்டு நம்ம சத்தியத்துல வந்தோம்னா, சத்திய வழியில நம்ம வந்தோம்னா, யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹெல்த்துக்காகவே ஓடுறோம். ஏன் சத்திய வழியில வந்தோம்னா, ஆரம்பத்துல இருந்தே ஆண்டவர் சத்தியம், ஆண்டவர் படி வாழ்க்கையை கேட்டோம்னா, சத்தியம் தாங்க நம்ம பாடியை நம்மள கண்ட்ரோல் பண்ண, மாம்சத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம பவர் கொடுத்து நம்ம ஹெல்த்தியா வாழ வைக்கிறதே சத்தியம் தான். பாருங்களேன், அவரு 90 வயசு, அவர் உண்மையா வாழ்ந்து முடிச்சவரு. இன்னும் கூட அவருக்கு ஒரு பிபி இல்ல, சுகர் இல்ல. நம்ப முடியுங்களா? அவங்கனால ஒரு பிபி இல்ல, சுகர் இல்ல, அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியா மனுஷனா பாலோட அப்படிதான் வாழ்ந்தவங்க. சத்தியத்தை வழிய விட்டுட்டு சத்தியம் வர்றது இல்ல, ஒழுங்கா வாழ்றது இல்ல, கண்ணா அப்படின்னா வாழ வேண்டியது, வாழ்ந்துட்டு வியாதியை பிடிச்சுக்க வேண்டியது. அங்க இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப வியாதி. நான் பாக்குறேன், அங்க இருக்க ஒரு வியாதி குணமாச்சுன்றாங்க, 4 வியாதியில அவங்க தாங்க சாவுறாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன், சொல்றேன். அதனால அவங்கதான் சாவுறாங்க. கள்ள போதங்க அது கொடுக்குது இது கொடுக்குதுன்னு போனா அது 4 மடங்கு உபத்திரம் ஆண்டவர் கொடுத்துடுறாரு. அதுதான் நம்ம இந்த பாருங்களேன், இவங்களுக்கு அவங்க செஞ்சதான் நம்ம பாக்குறோம். நிச்சயமா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. நீங்க உடனே திருந்தணும். திருந்தலன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். இவங்களுக்கெல்லாம் அவளுக்கு டைம் இல்ல, இவங்களுக்கு டைம். பாக்குறீங்களா? அவர்கள் என்ன பண்ணணும்? திருந்தாவிட்டால் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாகுவேன். அப்புறம் அடுத்தது இன்னொரு குரூப் இருக்குது அங்க 23. அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். இது யாரு? எசபேலுக்கு அவ்வளவு பிள்ளைங்க இருக்க முடியுமா? அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்படின்னா பிள்ளைகள்னா ஆவிக்குரிய விதத்துல என்னன்னா, அவங்களுடைய போதகத்தை, யாருடைய போதகத்தை கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தோமோ அவங்களுடைய பிள்ளைங்க நம்ம. உதாரணத்துக்கு தினகரனுடைய போதகத்தை கேட்டு இயேசு கிட்ட நம்ம வந்திருந்தோம்னா தினகரனுடைய பிள்ளைகள். வேத வசனத்தினால மறுபடியும் பிறந்து வேத வசனத்தை கேட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட வந்திருந்தோம்னா தேவனுடைய பிள்ளைகள்.
யாருடைய போதகத்தை கேட்டோம்? இங்க என்ன ஆயிருக்குதுன்னா, எசபேல் அம்மாவுடைய போதகத்தை கேட்டு எக்கச்சக்கமா சர்ச்ல மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. நல்லா இருக்காது அந்த மாதிரி டீச்சிங்கு. கண்டிப்பா இல்ல, மனம் திரும்ப கள்ள போதும் இல்ல, ஒன்னும் இல்ல, பாவத்தை பத்தி எதிர்ப்பு இல்ல. அன்பா இருங்கள் என் அருமையானவர்களே, விசுவாசமா இருங்கள், அன்பா இருங்கள், ஒருத்தருக்கு சேவை செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அந்த மாதிரி இருந்தா நல்லா எல்லாரும் வந்துட்டாங்க. கிளப் நல்லா இருக்குதே, நமக்கு என்ன உதவி வேணும், அந்த போதகத்தை மாத்திரம் கேட்டு வந்திருக்கிறவர்கள் அந்த பிள்ளைகள், எசபேலுடைய போதகத்தை கேட்டு வந்திருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்க. அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? அதான் செகண்ட் ஜெனரேஷன். இந்த போதகம் ரொம்ப வருஷம் இருந்திருக்கு போல, மெனி இயர்ஸ் இந்த போதகம் இருந்திருக்கு. அவங்கள நான் என்ன பண்ண போறேன்? கொல்லவே கொல்லுவேன். செகண்ட் ஜெனரேஷன் ஜனங்க கொல்லவே கொல்லுவேன். ஏன் ஒரு வாட்டி சொல்லி இருக்கலாம் இல்ல, கொல்ல போறான்னுட்டு. கொல்லவே கொல்லணும்னு ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பயங்கர யோசிச்சு பாருங்களேன். அது எப்படின்னா கன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம். கன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம். சாகடிக்க போற, சாகடிக்க. இதுவா இயேசு? பாருங்களேன், இந்த இயேசுவா போதிக்கப்படுது ஊருங்கள் எல்லாம். கொல்லவே கொல்லுவேன்றாரு பாருங்களேன். கொல்லவே கொல்லுவேன். என் சபையில, என் சபை சுத்தமா இருக்கணும். அந்த சபை சுத்தமா இல்லாத போது, அந்த சபையில கள்ள போதகத்தை பொறுத்து கொள்ளும் போது நான் அதை சிக்ஷிக்காம விட மாட்டேன். தான் நம்ம பாக்குறோம். கொல்லவே கொல்லுவேன் போது அவர் கொன்னாருன்னா நம்ம பாக்குறோம் என்ன மாதிரி கொல்லுதல் இருக்கும்ன்றது. 2வது மரணமும் அதுல அடங்கி இருக்கும். இவங்க ஏன் கொல்றன்றாரு? இந்த பியூரிட்டி ஆஃப் டாக்டர். அவருடைய சபையில சுத்த போதகம், அந்த சுத்த போதகம் இருக்கும்போதுதான் சுத்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. அது இல்லாத இருந்துச்சுன்னா அவர் டீல் பண்றேன் அப்படின்றார். அதான் தண்டிக்கிற மாதிரி சொல்றாரு. அந்த செகண்ட் ஜெனரேஷன் கள்ள போதகருங்க. இந்த அம்மா போதகரை பரப்புறவங்க. அவங்க பிள்ளைகள்னா என்ன அதான அர்த்தம்? இந்த போதகத்தை கேட்டு இயேசு கிட்ட வந்துட்டு இந்த அம்மா போதகத்தை ஊரெல்லாம் பரப்பி ஊரெல்லாம் ஜனம் கொண்டு வராங்க. கள்ள தீர்க்கதரிசிங்க இந்த அம்மா செகண்ட் ஜெனரேஷன். அவங்க எல்லாரையும் நான் கொல்லவே கொல்லுவேன். ரொம்ப சீரியஸ். கள்ள போதகத்துக்கு கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் வர்றது ரொம்ப சீரியஸ். இந்த சபைக்கு லெட்டர் வந்துச்சு. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, கள்ள போதகத்தை பொறுத்துக்கிற சபையை என்ன செய்ய போறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இத படிக்கிறோம், நமக்கு இது தெரியுது. நம்ம ஊர்ல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சபைகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இந்த லெட்டரை படிக்காம கள்ள போதகத்தை பொறுத்துக்கிட்டு. அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன நினைக்கிறீங்க? அவங்க எல்லாம் பொறுத்துக்கிட்டு இல்ல, எவ்வளவு தப்புங்க, கள்ள போதங்க வேத போதகம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு? அவங்களுக்கு தெரியாது, தெரியாது. ஆனா ஆபத்து அவங்களுக்கு வரப்போக போகுது. அந்த கொல்லதான் போறாரு. இந்த தீர்க்கதரிசியில விடவே மாட்டாரு, அவங்களுக்கு கொல்லதான் போறாரு. ஆனா எப்ப கொல்றாருன்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணு, ஆண்டவருடைய வழி பார்க்கணும் நம்ம. ஆண்டவர் சில நேரம் அவள் மனம் திரும்பும்படிக்கு அவளுக்கு தவணை கொடுத்தேன். எவ்வளவு டைம் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 30-40 வருஷமாவது கொடுத்திருப்பார். ஏன்னா செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க, பிள்ளைகள்லாம் பிறந்து அவங்க எல்லாம் வர அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா ரொம்ப வருஷம் கொடுத்திருப்பாரு. நிறைய சபைகளுக்கும் ஆண்டவர் டைம் கொடுக்கிறார் தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா 30 வருஷம் இருக்கலாம், 40 வருஷம் இருக்கலாம், ஏன் 50 வருஷம் கூட இருக்கலாம். நிறைய டைம் கொடுக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாட்டி தண்டனை வந்துருச்சுன்னா அது தண்டனை நித்தியம் 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 ஃபார் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர் அண்ட் தண்டனை இருக்க போகுதுங்க. எசபேல் இன்னுமே தொலைக்க வேதனைனா வேதனை ஃபார் எவர் இருக்க போகுது. அவர் அந்த நித்திய தண்டனை வர்றதுக்கு முன்பதாக அவர் என்ன செய்யறாரு? டைம் கொடுக்கிறார் மக்களுக்கு. திருந்துங்க, சீக்கிரம் திருந்துங்க, டைம் கொடுக்கிறார். தான் பெரிய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தயவு. நான் உங்களுக்கு டைம் கொடுக்கிறேன். அதனாலதான் இவங்க என்ன நினைச்சுக்கிறது, நமக்கு ஒன்னும் நடக்கலையே. எசபேல் என்ன நினைச்சிருக்கு? இவ்வளவு நாள் அந்த அம்மாக்கு ஒன்னும் நடக்கல, கள்ளப்போதம் போதிச்சுக்கிட்டு தான் இருக்கு, ஆனா ஒன்னும் நடக்கல, நல்லா பிள்ளைங்கெல்லாம் கேட்டு நல்லா வளர்றாங்க, எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றது அது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்களேன், அது டைம் கொடுத்திருக்கிறாரு. நீ திருந்தணும், நரகத்துல போறதுக்கு முன்னாடி டைம் கொடுத்திருக்கிறேன். ஆனா அநேக பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறது. அவங்க மனம் திரும்பணும் டைம் கொடுத்திருக்கிறாரு, ஆனா அவங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த லெட்டர் தெரியாதவங்க, ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவர் சபையில என்ன எதிர்பார்க்கிறாருன்னு தெரியாதவங்க தப்பான எண்ணம் கொள்றது எவ்வளவு ஈஸின்றத பாருங்களேன். சரி, இது ஒரு பவர்ஃபுல் மெசேஜ். நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய சபைகளுக்கு சேர வேண்டிய மெசேஜ். ஒரு போதகரா இருந்தோம்னா, இதுல நம்ம கடிச்சுக்க வேண்டிய பாடம், ஒரு போதகரா இருந்தோம்னா
ஆண்டவர் சத்தியத்தை விட்டுட்டு வேற எல்லாம் சொல்ல நம்ம போகவே கூடாது. கள்ள போதகத்தை ஆறுதலா இருக்குமே, அவங்களுக்கு வசதியா இருக்குமே, பாப்புலரா நம்மள பேசுவாங்களே, நம்மளுக்கு ரொம்ப பேர் வருமே, காணிக்க வருமே அப்படின்றதுக்காக எந்த போதகத்தையும் சபையில கொண்டு வரக்கூடாது. கொண்டு வந்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிக்கவே அழிப்பேன், உன்னை பயங்கரமா அழிப்பேன் அப்படின்றார். நம்ம வேலையே நம்ம நெருப்ப வாரி தூக்கிட்டு போட்டுங்கிற மாதிரி. ஒரு கிறிஸ்தவனா நம்ம இருந்து ஒரு கள்ள போதகரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, அவங்களுடைய பிள்ளைகளா நம்ம இருந்துகிட்டு இருந்தோம்னா, அவங்களுக்கு வரப்போற தண்டனை தான் நமக்கும் வரும். பாருங்களேன், எத்தனை பேர் கள்ள போதகரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூட தண்டனை. நம்ம எத்தனை தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கள்ள போதகத்தை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது என்ன சொல்றாரு? எசபேல கட்டில் கடையை ஆக்க போற, அவளை ஃபாலோ பண்ற பிள்ளைங்க கொல்லவே கொல்லுவேன். அவங்களையும் ஆண்டவர் கொல்லதாங்க போறாரு. அதாங்க நமக்கு பாரம் இருக்கணும் மத்தவங்க மேல. ஆண்டவர் அவங்களையும் கொல்லதான் போறாரு. டைம் கொடுத்திருக்கிறாரு, அவங்க மனம் திரும்பணும், ரொம்ப டைம் கொடுக்குறாரு. அவங்க திருந்தாத கொல்லதான் போறாரு. அவங்க கொல்லதான் போறாரு அவங்களுடைய பிள்ளைகளா. ஏன்னா ஆண்டவர் வேதத்தை கேட்டு இயேசு கிட்ட வராதவங்க, பைபிள்ல இருக்கிற இயேசுவை பார்த்து இயேசுவை அறிந்து கொள்ளாதவங்க, அந்த கள்ள போதகருடைய இயேசுவை பார்த்து நம்பி வந்தவங்க அவங்களுடைய பிள்ளைகளா மாறிடுறாங்க. அவங்க அந்த போதகருடைய நிலைமை தான் இவங்களுக்கும் வரப்போகுது. எவ்வளவு பயங்கரம் பாருங்களேன். அதுதான் அவர் சொல்றாரு, அவங்களை கொல்லவே கொல்ல போகிறேன். அவர் கொல்ல போகிறேன்னா அவருடைய கொல்லுதல் எப்படி இருக்கும்? 12 லூக்கா 12 படிங்களா? லூக்கா 12:4. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிதத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய பிராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். உடம்ப ஒண்டி கெடுக்கிறவங்களை பத்தி பயப்படாதீங்க. உடம்புல ஒண்டி இது பண்ணிடுறவங்க பயப்படாதீங்க. உங்க ஆத்மாவையும் உடம்பையும் ரெண்டையும் தூக்கி பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் கொல்லக்கூடியவர். உண்மையான கொலை என்ன தெரியுங்களா? கத்திலாம் குத்துறது பெரிய கொலை இல்லை. நம்மள தூக்கி நரகத்துல போடுறதை விட பெரிய கொலை இல்லைங்க. டார்ச்சர் 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 சதா காலம். 40, 40, 50 இயர்ஸ் என்னங்க கடவுளுடைய பார்வையில அவர் கொடுக்க மாட்டார் டைம். நிறைய பேருக்கு அப்படிதாங்க கொடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய பார்வையில இருந்து எல்லாத்தையும் பார்க்க கத்துக்கணும். நல்லா இருக்கிறாங்களே 30, 40 இயர்ஸ், அது ஆண்டவர் கொடுத்த டைம். இந்த லெட்டர்ல சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு. வரப்போறாரு, வெங்கல காலால் வந்து மெரிக்க போறாரு. பயங்கரம். உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா நீ அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க உண்மையான கிறிஸ்தவங்களா இருந்தா எப்படி நிரூபிக்கணும்? மனம் திரும்பி நிரூபிக்கணும், அதுல இருந்து திருந்தி நிரூபிக்கணும், அதை பின்பற்றாம நிரூபிக்கணும். நீங்க உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா சரி. அதனோட அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு பயங்கரம் ஒரு விவரமா சொல்லல. ஆனா அந்த பாதிப்பு எவ்வளவு பெருசா அந்த ஊர்லயே ஏற்பட போகுதுன்றத 23 வசனத்துல சொல்றாரு பாருங்க. சொல்லுவேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறது என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றையும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். சரி, நான் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? எசபேலே கட்டில் கிரையாக தள்ள போறேன். இந்த ஜனங்களை கொல்லவே கொல்ல போறேன். அவளை பின்பற்றுகிற என்னுடைய தாசருங்க மனம் திரும்பலன்னா அவங்களுக்கு பெரிய உபத்திரவத்தை கொண்டு வர போறேன். இத நான் செய்யதான் போறாரு. ஒரே ஒரு கண்டிஷன் தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு ஒண்டி கொடுக்குறாரு, அவங்க மனம் திரும்பணும். மத்தவங்களுக்கு எல்லாம் இல்ல. எசபேல் கட்டில் டிசைட் ஆயிருச்சு, தீர்க்க தரிசனம் அது. இவங்களுக்கு கொல்லவே கொல்றது டிசைட் ஆயிடுச்சு. அதை நான் செய்யும் போது உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நானே என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் செய்ய போறேன். அதை செய்யும் போது என்ன ஆக போகுது தெரியுமா? பப்ளிக்கா நான் செய்ய போறேன். பப்ளிக்கா எல்லாரும் தெரிஞ்சுக்க போறாங்க. அந்த மாதிரி நான் செய்ய போறேன். எல்லாருக்கும் தெரிய போகுது இது என்ன மாதிரி ஆயிருக்கு. இந்த சபைக்கு ஒருவேளை நல்ல பேர் இருந்திருக்கலாம், இந்த சபை ஒருவேளை ஃபேமஸா இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நான். உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குற ஆண்டவர் நான். என்னன்னா போலித்தனம், மாயமாலம், வேசித்தனம் நடக்குதுன்னு பாக்குற ஆளு நான். இவங்களை நான் தண்டிக்கும் போது எல்லா சபைகளும் தெரிஞ்சுக்குவாங்க, உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நான். அத மாதிரி பப்ளிக்கா நான் செய்ய போறேன். அங்க என்ன நடந்துச்சுன்றது நமக்கு ரெக்கார்ட்ல இல்ல. தயத்திரா சபைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ரெக்கார்ட்ல இல்ல. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு
மேல அந்த ஊர்ல சபையே இல்லாம போயிடுச்சு. பப்ளிக்கா அந்த அளவுக்கு சாட்சியே இல்லாத மாதிரி அந்த எசபேல அழிச்சிருப்பாரு பப்ளிக்கா. அந்த பிள்ளைகள் எல்லாம் பயங்கரமா அழிச்சிருப்பாரு. அந்த ஊர்ல சபையே வைக்க முடியாத அளவுக்கு போயிருச்சு. அவ்வளவு கேவலமா போயிருச்சு. ஆண்டவர் தான் அதை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் தான் அதை செஞ்சிருக்கிறாரு. பப்ளிக்கா நான் செய்ய போறேன், எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளணும் நானே யாருன்னு. ஆராய்கிற கர்த்தர், ஆராய்கிற கர்த்தர் எல்லா சபைகளும் அறிந்துக்கணும். அந்த மாதிரி தான் என் தண்டனை இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு தண்டனை முதல்ல கொடுத்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கொடுத்தாரு ஆண்டவர். படிங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:11 படிங்களா? இவைகளை கேள்விப்பட்ட மத்த எல்லோருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிருச்சு. அம்மாமா, கடவுளுடைய சபையில் நம்ம விளையாடக்கூடாதேன்னு பயம் உண்டு. அந்த மாதிரி நான் ஒண்ணு பண்ண போறேன். இவங்களுக்கு பண்ணும் போது எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, என் சபைகளா இருக்கிறவங்க உள்ளங்களை ஆராய்ந்து தண்டிக்கிற கர்த்தர் நானு, என் சபையில எல்லாரும் விளையாடக்கூடாதுன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கும்படி பப்ளிக்கா நான் செய்ய போறேன். டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நோ பேஷன்ஸ். ஐ எம் கமிங் as a son of God with the bronze feet. ஜட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். இனிமே டைம் எல்லாம் இல்ல, பண்ண போறேன். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா, இந்த அனேனியா சஃபிரான்னு இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய சொத்துல எல்லாத்தையும் வித்துட்டு ஆண்டவர் கொடுக்கறதா எல்லாம் அறிக்கை பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவோமே அப்படின்னு அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது பத்தி தப்பு இல்லை. ஆனா வெளிவேஷம் எல்லாருக்கும் தாராளமா நாங்க கொடுத்தோம்னு சபையில வெளிவேஷம் அவங்க போட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், எல்லாரும் கிளாப் தட்டுங்க, அனேனியா சஃபிராக்கு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கிளாப் தட்டுங்க அப்படின்ற மாதிரி கிளாப் தட்டு வைக்கிற மாதிரி கிடைக்கணும். இதுக்கு முன்னாடி பர்னபாஸ் கொடுத்தாரு அந்த மாதிரி, உண்மையா எல்லாத்தையும் எடுத்துட்டு கொடுத்தாரு அந்த மனுஷன். அவரை பார்த்துட்டு நமக்கும் அப்படி கிளாப் தட்டுட்டோம்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வித்து எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அப்போ பேதுரு கேட்கிறாரு, பரிசுத்தாவிக்கு விரோதமா நீ ஏன் போய் சொன்ன? உன்னை கேட்டாங்களா யாராவது எடுத்துட்டு வர சொல்லி, பரிசுத்தாவிக்கு விரோதமா ஏன் போய் சொன்ன அப்படின்னா என்ன ஆச்சு? ஸ்பாட்லயே செத்துட்டாரு மனுஷன். ஸ்பாட் டெட். அவங்க வைஃப் வருது உள்ள, ஏமா இவ்வளவு தான் வித்தீங்களான்னா, ஐயோ ஆமா இவ்வளவு தான் வித்தோம்னா அந்த அம்மாவும் ஸ்பாட்லயே செத்துருச்சு. இத அவங்க அப்படியே வெளியே எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இத சபைகள் எல்லோரும் கேட்டுட்டு, ஐயோ சபையில நம்ம விளையாடக்கூடாது, சபையில விளையாடக்கூடாது. ஒருவேளை இப்போ அந்த மாதிரி டிராமாட்டிக்கா நடக்காம இருக்கலாம், ஆனா நிறைய விதங்களை இங்க அப்படித்தான் செய்ய போறேன்ற, பப்ளிக்கா செய்ய போறேன். எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளணும், உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நான். உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர்ன்ற டைட்டில் பழையற்பாடுல யெகோவா தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். உதாரணத்துக்கு ஒரு வசனம் படிக்கலாம், எரேமியா 17:10. அங்க தன்னை பத்தி ஆண்டவர் தன்னை அப்படித்தான் அடையாளம் காமிச்சுக்கிறார். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவருக்கும் அவனவன் பலிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்ந்தவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். நான் தான் உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர். என்னுடைய ஜட்ஜ்மெண்ட், நான் கொடுக்கிற தண்டனை ஒரு ஒரு சிங்கிள் டீட்டெயிலும் ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைக்கு தக்கதாகத்தான் நான் தண்டிக்க போறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கு கிரியைக்கு தக்கதாகத்தான் நான் பலன் அளிக்க போறேன். உள்ளங்களை ஆராய். வெளி வேஷம் என் சபையில போடக்கூடாது. உள்ளங்களை ஆராய். உள்ளுக்குள்ள அந்த சபைக்கு நல்ல பேர் இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், எசபேலை பத்தி கேட்டிருக்கலாம், ஆனா அவங்க ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு? அன்புக்கு ரொம்ப ஃபேமஸ், தாராளத்துக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். சேவை, உன்னுடைய சேவையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், ரொம்ப சேவை பண்ணிருப்பாங்க. அதை பத்தி தான் ஊரெல்லாம் அந்த சபையை தியத்திரா சபைக்கு போனா ஆஹா பரலோகத்துக்கே போன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி நம்மள கவனிச்சுக்கிறாங்க, என்ன மாதிரி நம்மள பண்றாங்க. ஆனா உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நான். அந்த கள்ளப்போதம் வருது, நான் சும்மா விட போறது இல்லை. உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நான். 23 படி அவங்க படிங்க. அந்த 23 இன்னொரு வாட்டி. அவருடைய கிருபைகளையும் சொல்லவே கொள்வேன், அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்ந்து சென்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இது பாத்தீங்கன்னா, உள்ளங்களை ஆராய்கிற கர்த்தர் நானே. நமக்கு ஒருவேளை சபைகளை பத்தி அவ்வளவு டச் மத்தெல்லாம் தெரியாது இல்லாத போது இந்த கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ், நியூஸ் இதெல்லாம் படிச்சோம்னா, இன்னைக்கும் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கும் ஆண்டவருடைய சபையில இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்.
ஏன்னா இன்னைக்கும் அவர் சபைக்கு மத்தியில இல்ல, வெங்கல காலு பட்சிக்கிற கண்களோட அவர் பார்த்துக்கிட்டு இல்ல. இன்னைக்கும் அவருடைய சபையில உள்ளங்களை ஆராய்ந்து மக்களை கட்டில் கிடையாக ஆக்குறாரு. அவர் இன்னைக்கும் பண்றாரு. இன்னைக்கும் கொள்றாரு மனிதர்களை, அவருடைய சபையில இருக்கிறவர்களை உள்ளங்களை ஆராய்ந்து. ஒரு வாட்டி ஒரு பாஸ்டர் ஏதோ ஒரு சபைக்கு போய் புதுசா அந்த சபையில நல்லா பண்ணணும்னு பார்த்தா, இந்த வாலிபர்கள்லாம் ரொம்ப பாவத்துல இருந்தாங்க, உலக பிரகாரமா இருந்தாங்க. பரிசுத்தமா நம்ம மாத்தணும், டீச்சிங்கை நம்ம மாத்தணும், வேத போதகமா இல்லையேன்னா. ஒரு பழைய பாஸ்டர் ரொம்ப பாவத்துல இருந்து ரொம்ப அப்படி இருந்துகிட்டு இருந்தாராங்க எல்டர். இவரை ஒரு வெளிக்கட்டணும், இவர் என்ன கெடுக்க பாக்குறாரு, இவர் என்ன நம்மள ஒழுங்கா ரொம்ப பரிசுத்தம் பண்ண பாக்குறாரு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சரி வராதுன்னு இது பண்ணணும். ஒரு ஓட்டிங் எல்லாம் சேர்த்தார், மீட்டிங் எல்லாம் சேர்த்து எல்லாரும் ஓட்டு போடுங்கன்னு. அவரு சபையில இருந்து நீக்கணும், ஒரு பாஸ்டர் பதவியில நீக்கணும்னு எல்லாரும் ஓட்டு போட எல்லாரும் போட்டாங்க. போட்டு அந்த ஓட்டிங் முடிஞ்ச பிறகு அந்த இடத்துலயே அந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல விழுந்து செத்துட்டான். யார் ஓட்டு கேட்க போனாங்க, இந்த சாஸ்திர நீக்கணும்னு பார்த்தாங்க. அந்த மாதிரி அடிக்கடி சபையில நடக்குது. ஆண்டவர் வெங்கல காலால மெரிச்சிட்டு இருக்கிறார். சில பேரை கொல்றாரு, சில பேரை கட்டில் கிடையே ஆக்குறாரு. நம்ம இது ஒரு சோதிக்க வேண்டிய ஒரு காரியம். நமக்கு இது ஆண்டவர் பேசி இருக்கிறார் இல்லையா? மற்ற சபைகளுக்கெல்லாம் இது தெரியாது. அந்த சபைகள்லாம் தெரியாது, அவங்க ஆறாமா இருக்கிறாங்க, கள்ள போதகத்து மத்தியில இருக்கிறாங்க. ஆண்டவர் நமக்கு பேசி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உள்ளங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தாவிக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம உள்ளங்கள் எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய சபையில நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவருடைய சபையுடைய பொறுப்புகளுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம மெம்பர்ஸா நம்ம உண்மையா இருக்கிறோம். ஏன்னா அவர் உள்ளங்களை ஆராய்ந்து பாக்குறவர். அவர்கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. பரிசுத்தாவிக்கு விரோதமா நம்ம பொய் சொல்லக்கூடாது, டிராமா பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஆபத்து டைம் கொடுத்திருக்கிறாரு நமக்கு. பாருங்களேன், ஒரு டைம் கொடுத்திருக்கிறாரு. அந்த டைம் நம்ம நினைச்சுக்க கூடாது நமக்கு நம்ம நல்லாதான் இருக்கிறோம். நம்ம உள்ளங்களை ஆராய்ந்து உண்மையா இருக்க பாருங்க, இல்லைன்னா நமக்கும் இந்த ஆபத்து வரலாம். அதுதான் நம்ம இந்த பாடத்துல இருந்து படிச்சுக்கணும். சரி, ஒவ்வொரு 23 போட்டிருக்கு, ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைக்கு தக்கதாக பலன் அளிப்பேன். ஏன் இதை சொல்றாரு? ஏன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த சபையில லெட்டர் படிக்கப்படுது, கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆரம்ப முதல் வசனத்திலேயே அவங்களுக்கு ஷாக், ஒரு பாம் குண்டு போட்டாரு. ஏன்னா தேவகுமாரன், மற்ற சபைகள்லாம் பார்த்தா மனித குமாரன் அப்படின்னு உன் தரித்திரத்தை அறிவேன், கிரியை அறிவேன் வருது. இங்க பார்த்தா வெங்கல காலால பட்சிக்கிற கண்களாக வரேன்றாரு. எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. திடீர்னு ஜெசபேல்னு பேர் வருது. அந்த அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்கு. அந்த அம்மாவுக்கு தெரியுது நான் என்ன பத்தி தான் பேசுறேன், லெட்டர்ல வருதுன்னு. எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அப்படியே கவனமா கேக்குறாங்க. அவர் பிள்ளைகளை கொல்லுவேன் அப்படின்ற அவெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் கேட்டவங்க பயந்து நடுங்கி போயிருக்க மாட்டாங்க. உண்மையா ரொம்ப நடுங்கி போயிருப்பாங்க. பயம் வந்துட்டு வந்திருக்கும் எல்லாருக்கும். அங்க என்ன உண்மையா அங்க சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? ஐயோ போச்சு, எங்களுடைய கதியும் அதமானம் அப்படின்னு அவங்க நினைக்க கூடாதுன்னு அவங்களுக்காக இந்த ஆறுதல் சொல்றாரு. நீங்க உங்க வாழ்க்கை சரி இருந்தா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் நான் எப்படி பலன் அளிப்பேன்? கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பேன், கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பேன் அப்படின்றது. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்ப பாரு எப்படி இருக்க போகுது தெரியுமா? நம்ம கிரியைகளுக்கு தக்கதாக இருக்க போகுது. ஆனா நம்ம கிரியைகள் அது எங்க பாரு போட்டிருக்கு பைபிள்ல. உதாரணத்துக்கு பார்ப்போமே, ரோமர் 2:6 படிங்களா? இன்னொருத்தர் மத்தேயு 16:24 படிக்கலாம். ரோமர் 2:6. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஜட்ஜ்மெண்ட் எதை பொறுத்து இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம மனசுல நம்மளை பத்தி என்ன நினைச்சுக்கிறோம், அதை பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் இல்ல, கிரியைகளுக்கு தக்கதாக. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் பலனளிப்பார். சரி, தேவன், நீங்க ரோமர் 6 தானே, 2:6. தேவன் அவரவர் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். 16:27. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமையை கூறினவன் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். கடவுள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது இதுதான் ஒரு கிறிஸ்தவம் இருக்குது. எப்ப பார் தங்களை பத்தி நல்ல ஃபீலிங்க வச்சுக்கிட்டு ஒரு கிரியையும் இல்லாத ஒரு கிறிஸ்தவம். அப்படி இல்ல. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் கிரியைக்கு தக்கதாகத்தான் பலன் அளிக்கிறது. ஆனா நம்ம ரட்சிக்கப்படுறது கிரியைக்கு தக்கதாக இல்ல.
நம்ம கிருபைனால ரட்சிக்கப்படுறோம். ஆனா உண்மையாவே நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா நமக்கு என்ன இருக்கும்? கிரியைகள் இருக்கும். ஏன்னா கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். புரியுதுங்களா? நம்ம ரட்சிப்பு கிரியைகளை பொறுத்து இல்ல, ஆனா ஜட்மெண்ட் கிரியைகளை பொறுத்து தான். ஏன்னா உண்மையாவே நம்ம ரட்சிக்கப்பட்டோம், உண்மையாவே நம்ம ஆவிக்குரிய கண்டிஷனை நம்ம கிரியைகள் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம நினைச்சா கூட நம்ம ஆவிக்குரிய கண்டிஷன் ரொம்ப சுகமா இருக்குதுன்னு. எதை நம்ம ஆவிக்குரிய கண்டிஷன் எதை வச்சு பாத்துக்கலாம்? நம்ம கிரியைகளை வச்சு பாத்துக்கலாம். ஆவிக்குரிய கண்டிஷனுடைய வெளிப்பாடு தான் ஒரு கிரியைகள். அதுதான் பார்க்கிறோம். அதை பொறுத்து தான் நான் ஜட்மெண்ட் கொடுக்க போறேன். ஏன்னா கிரியைகள் கொடுக்காத ஒரு விசுவாசத்தை விசுவாசம் கூட இருக்கு. அந்த விசுவாசம் அதை பத்தி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற கிரியைகளுக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக நான் பலன் அளிப்பேன். அதனால அவங்களுக்கு பயப்படாதீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி, நீங்க பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற. சரி, தொடர்ந்து படிப்போம். இயற்கையாகவே இந்த சோதனத்தை பற்றி சொல்லாமலும் சாத்தானுடைய ஆழத்தில் நின்று அவர்கள் சொல்கிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாவத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பலன்கள் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன். உங்க சபையில சில பேர் இருக்கலாம், உண்மையா இருக்கிறேன், விசுவாசமா இருக்கிறேன், இந்த எசபேல் போதகெல்லாம் கேட்டுக்கல, சபையில நான் உண்மையா இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. உங்கள் மேல் நான் வேறொரு சுமையும் சுமத்த மாட்டேன். சாத்தானுடைய இந்த போதகத்தை பின்பற்றாமல், சாத்தானுடைய ஆழம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, இவர் சொல்லல சாத்தானுடைய ஆழம், அவங்க சொல்லிக்கிறாங்களாம். நாங்க பாரு சாத்தானுடைய ஆழத்துக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரோம், அதெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு வரோம் பாருங்களேன். ஆனா அதுல ஆண்டவர் விசுவாசிகளை போவே கூடாதுன்றார். அதுல போவாதவர்களே, சாத்தானுடைய ஆழத்தெல்லாம் பார்க்காதவர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், எனக்காக உண்மையா இருக்கணும்ன்றவங்களே உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வேறொரு சுமத்த மாட்டேன், வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன்றது என்ன அர்த்தம்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 நீங்க படிங்களா ஒரு வாட்டி, 15:29 படிங்க. அவசியமான விளைவு இல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கோ எங்களுக்கும் நலமாக கண்டது. இது என்ன நடக்குதுன்னா, இதே தான் அதே வார்த்தை தான் அங்க பயன்படுத்துறாரு. அதே வார்த்தை என்ன, உங்க மேல வேற ஒரு பாரத்தையை சுமத்த மாட்டேன்னா அங்கேயும் சொல்றாங்க, இதை தவிர்த்து அவசியமான காரியங்களை விட்டு வேற பாரத்தை உங்க மேல போட மாட்டோம்ன்றாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, சில சபைகளுக்கு பவுல் போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில பரிசேயர்கள்லாம் விசுவாசிகளா மாறி, நீங்க நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்றணும், நீங்க விருத்த சேதனமும் பண்ணிக்கணும், அதை பண்ணணும், மோசையுடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சபையை குழப்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ பவுல் போய் எருசலேம் சபையில எல்லா அப்போஸ்தலரோடு டிஸ்கஸ் பண்ணார். ஒரு பெரிய தர்க்கமே நடந்துச்சு. தர்க்கம் நடக்கும்போது அவங்க டிசைட் பண்ணாங்க, ஒரு அந்நிய இதுல இருந்து வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தின் பாரத்தை அவங்க மேல போடக்கூடாது. நீங்க படிக்கலாம் வீட்டுல போய், போடாம நம்ம என்ன பண்ணணும், 2 கண்டிஷன் தான் அவங்களுக்கு போடணும். என்ன போடணும், விக்கிரகங்களுக்கு படைத்ததை அவங்க புசிக்காம வேசித்தனம் பண்ணாம அவங்க இருக்கணும், தங்களை தாங்களே தீட்டுப்படுத்தாம அவங்க பாத்துக்கணும். இதை தவிர்த்து வேற எந்த பாரத்தையும் நம்ம போடக்கூடாது. அதை கடைபிடிக்கணும், நியாயப்பிரமாணத்தை பண்ணணும், அதெல்லாம் போடக்கூடாது அவங்க மேல. இது 2 தான் போடணும் அப்படின்னு சொல்லி சபை எல்லோரும் சபையாக அப்போஸ்தலர்களாக லெட்டர் எழுதி சைன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க. எல்லா சபைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. அதே வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துறாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இது எசபேல் வரட்டும், எந்த ஜெசபேல் வரட்டும், இந்த போதகம் இது செட்டில் டாக்டரின். இது ஆல்ரெடி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 40 வருஷத்துக்கு முன்பதாகவே சொல்லிட்டாங்க, நீங்க வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரக ஆராதனை படைத்ததை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது செட்டில் டாக்டரின், அதைத்தான் நீங்க பின்பற்றணும்னு சொல்றேனே தவிர வேற ஒன்னும் பாரத்தை உங்க மேல நானும் போடலன்றார் ஆண்டவர். புரியுதுங்களா? வேத வசனத்துல போட்டிருக்கிறத விட்டுட்டு வேற பாரத்தை நான் கொடுக்கல உங்களுக்கு, அதை நீங்க பின்பற்றுங்க. அப்போஸ்தலர்களாம் நியமித்து உங்களுக்கு என் ரீதி கொடுத்திருக்கிறது என்னவோ அதை நீங்க பின்பற்றுங்க. அந்த டைம்ல ஃபுல்லா வேதம் எழுதப்படலை இல்லைங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாக்டரின் என்ன, வேசித்தனம் பண்ணக்கூடாது, விக்கிரகங்கள் படைத்ததை புசிக்க கூடாது எழுதி கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்றேன், வேற ஒன்னும் பாரத்தையும் போட மாட்டேன். அதே தான் ஆண்டவரும் சொல்றாரு, உங்களுக்கு வேற ஒரு பாரத்தையும் நான் போட மாட்டேன். நீங்க என்ன பண்ணணும்,
உங்களுக்குள்ளதை நான் வருமானமும் கற்றுக்கொள்ளும். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்க. ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளத. உங்களுக்கு என்ன இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த உங்களுக்குள்ளதுன்னா என்ன? ஆண்டவர் கொடுத்தது எது? வேத வசனம் தான். அப்போஸ்தலருடைய உபதேசம், செட்டில் டாக்டரின் இல்லைங்களா? அப்போஸ்தலர்கள் நம்ம எழுதி கொடுத்த சத்தியம் இதுதான். எசபேல் போதகம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. எல்லா கள்ள போதகம் தப்பா நடத்துறாங்க. நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளது ஆண்டவர் கொடுத்தது அதை கெட்டியா புடிச்சுக்கணும். கெட்டியா பற்றி கொள்ளுங்க. பற்றி கொள்றதுன்னா எப்படி பற்றி கொள்றது? உதாரணம் சொல்ல போனா இதுக்கு ஒரு 10,000 மைல்ல இருந்து கீழே திடீர்னு தள்ளி விட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அங்க போய் ஏதோ ஒரு செடியோ ஒரு மரமோ பிடிச்சுக்கிறோம்னு வச்சுக்குவோம். அதை எப்படி பிடிச்சுக்குவோம்? அந்த பற்றி கொள்ளுதல் வார்த்தை புரியுதுங்களா? ஒரு வாட்டி ஒரு லேடி வந்து சில 4-5 திருடங்க வந்து அந்த அம்மா கிட்ட இருந்து பர்ஸை புடுங்க பாக்குறாங்க. அந்த அம்மா கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாம் அதுல தான் இருக்குது. ஒரு வீடியோல வருது. புடுங்க பாக்குறாங்க. ஆனா அது விடவே கூடாதுன்னு அந்த பர்ஸை எப்படி புடிச்சுக்குது? அந்த மாதிரி பிடிச்சுக்காங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா கள்ள போதகங்க வந்து இதை உங்ககிட்ட சத்தியத்தை உங்ககிட்ட இருந்து புடுங்க பார்ப்பாங்க. அதுல இருந்து விளக்க அவங்கள பார்ப்பாங்க. நீங்க கெட்டியா அதை பிடிச்சுக்காங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அதான் சொல்லப்படுதாங்க. ஓல்ட் ஃபாஸ்ட், நான் வருமளவும் பிடித்துக் கொள்ளுங்கள். ஈஸியா தான் இருக்காது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பற்றி கொள்ளுங்கள். அப்புறம் கடைசி 26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். சரி, இதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவன். எசபேலுடைய போதகம், அங்க இருக்கிற விக்கிர ஆராதனைத்தன, அந்த வேசித்தனம், இது எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாலதான் ஜெயம் கொள்ள முடியும், மத்தவங்கனால முடியாது. ஆனா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? ஜாதியின் மேல அதிகாரம் கொடுக்க போறேன். அவன் என்ன செய்ய போறான்? ஆள போறான். பெரிய தேசங்களை ஆள போறான்னு வருது. அது வந்து வரப்போது ரெவலேஷன்ல நம்ம பார்க்க போறோம். தேசங்க மேல ஆள போறான். ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையான போதகத்தை பற்றி போகும்போது, கடவுளுடைய வழிய வேதத்தை பற்றி போகும்போது அந்த சபையில பாப்புலாரிட்டி இருக்குமா? மெஜாரிட்டி கள்ள போதகம் தான், எசபேலுடைய போதகம் தான். உண்மையான போதகம் போகும்போது நிறைய ஃபேமஸ் ஆக முடியாது, நிறைய கூட்டம் கூட்ட முடியாது, நிறைய ஆட்சியெல்லாம் செய்ய முடியாது. ஆனா கள்ளப்போதம் ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என் உண்மையான போதத்தை பற்றி கொள்ளும் போது ஒரு நாள் வரப்போது தேசங்களே ஆளும்படிக்கு உங்களை நான் வைக்க போறேன். பெரிய உயர்வை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை பத்தி பயப்படாதீங்க, நீங்க அதை பத்தி கலங்காதீங்க. இதை பற்றி கொள்ளுங்க. என்ன நடந்தாலும் இதை பற்றி கொள்ளுங்க. வராங்களோ இல்லையோ, அந்த உண்மை எசபேலுடைய அவங்க எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் உங்களை ரொம்ப பேஜார் பண்ணிருப்பாங்க. என்ன சபையே அந்த போதகத்துக்கு போகுது, நாங்கெல்லாம் எவ்வளவு நல்லா வந்துட்டு இருக்கோம், நீங்க என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு உங்களை எல்லாம் இது பண்ணிருப்பாங்க, மிரட்டி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க, நீங்க பற்றி கொள்ளுங்க. சரி. அப்புறம் இரும்புக்கோலால் அவர்களை ஆளுமாம். இவங்க ஒரு வேளை உங்களை தொந்தரவு படுத்தலாம், கொஞ்சம் கொடுமை கூட படுத்தலாம். ஆனா நீங்க ஒரு காலம் வரும்போது இரும்பு கோலால் அவங்கள நீங்க ஆள போறீங்க, உடைக்க போறீங்க. இதெல்லாம் ரெவலேஷன்ல வரப்போது, நம்ம பார்க்க போறோம். சரி, அடுத்தது அவர்கள் மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். அவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஊர்ல பாட்ரி ரொம்பன்னு நான் கூட சொன்னேன். பாட்ரி ஒரு பிசினஸ், அவங்கள அப்படி நொறுக்க போறீங்க ஒரு நாள். அவங்களுக்கு டார்ச்சரா இருக்காது? நமக்கு இருக்குதுங்க டார்ச்சர், எனக்கு இருக்குதுங்க டார்ச்சர். டிவியில சில கள்ள போதகம்லாம் போதகத்தை பார்க்கும்போது, சத்தியத்தெல்லாம் அறிஞ்சு பார்க்கும்போது எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி ஆகுதோ, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் மிளகாத்தூள் போட்டு அரைச்ச மாதிரி எனக்கு இருக்கும். அரைச்ச மாதிரி. பின்ன ஏன் பாக்குறீங்க? ஆஃப் பண்ணி கொடுங்க அப்படின்னா ஆஃப் பண்ணி பாக்குறதே இல்லை. நான் பார்த்து தப்பி தவறி பார்த்துட்டேன்னா அப்படிதான் இருக்கும். கோபமா இரும்பு கோலால அவங்களை அடிக்கலாமான்னு தான் தோணும். உண்மையா தோணுது, நான் உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு காலம் வரதான் போகுது. சரி, விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெளி நட்சத்திரமும் அவருக்கு கொடுப்பேன். விடிவெளி நட்சத்திரம் கொடுப்பேன். ஏன்னா இருளான அந்த தயத்திரா இடத்துல விடிவெளி நட்சத்திரம்னா என்ன? மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார்னா என்ன? மார்னிங்ல எந்த ஸ்டார் வருது? சன், சூரியன். அந்த நட்சத்திர விடுவெளி மார்னிங் ஸ்டார் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்படின்னா என்ன மார்னிங் ஸ்டார்னா? என்ன மார்னிங் ஸ்டார்னா ரெவலேஷன் 22:10 படுது. 16 ஓகேல 22:16
சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். அந்த விலையோர பெற்ற அந்த பேர்ல் ஆஃப் கிரேட் பிரைஸ் இயேசு நினைக்கிறோம் இல்லைங்களா, அவரை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். அவர் தான் பரலோகத்துல இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அவர்தான் சொர்க்கம் நம்மளுக்கு. அவரையே நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இந்த இருள்ல இருக்கிறீங்களே, பேஜாரா இருக்கீங்களே, மேற்கொள்ளுங்க, கள்ள போதகத்தை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு பரலோகத்தை பத்தி, பரலோகத்தின் மகிமைகளை பத்தி ஒரு பிராமிஸா கொடுத்துட்டு வர்றாரு. ஜீவ கிரீடம்னாரு, ஜீவ விருட்சம்னாரு. இப்ப என்ன கொடுக்குறான்றாரு? விடிவெள்ளி நட்சத்திரம் அங்க இருக்க போது. இயேசு உங்களுக்கு சொந்தம். இயேசு உங்களுக்கு சொந்தமாக போறாரு, உங்களுக்கே சொந்தமாக போறாரு. அந்த பேதுருல ஒரு வசனத்துல போட்டிருக்கு, அதனோட சொந்தத்தின் ஆரம்பம் இங்கே ஆரம்பிச்சிருச்சுன்னு. 2 பேதுரு 1:19 படிங்களா? அதிக உறுதியான சித்து தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். சரி, விடிவெள்ளி நட்சத்திரம் இங்கேயே உங்க இதயத்தில் உதித்திருக்கிறது. அதனோட ஆரம்பம் இங்கே ஆயிடுச்சு. அதனோட முழுமை இயேசு கிறிஸ்துவம் அவருடைய மகிமையிலெல்லாம் முழுமையா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அவரை உங்களுக்கு கொடுக்க போறேன். அவர் தான் உங்களுக்கு பெரிய கிஃப்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்றாரு. சரி, நம்ம முடிப்போம் இதோடு. இதை நம்ம பார்த்து நம்ம படிக்க வேண்டிய நிறைய பாடங்கள் இருக்கு இல்லைங்களா? கள்ள தீர்க்கதரிசனத்தினுடைய பயங்கள் அதான் பார்க்கிறோம். ஆண்டவர் சபைகளை எப்படி பார்க்கிறார், உள்ளங்களே ஆராய்ந்து எப்படி பார்க்கிறார். இதெல்லாம் பாருங்களேன். ஆண்டவர் சபையை பார்க்கறதே வித்தியாசம். அங்க பில்டிங் எப்படி இருக்கு, நம்பர் எங்க இருக்கு, அதெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே தெரியல. அன்பு இருக்குது, அதை அப்ரிஷியேட் பண்றாரு. அதெல்லாம் தப்புன்னு சொல்லல. சேவை இருக்குது, அப்ரிஷியேட் பண்றாரு. அவர் ரொம்ப அவருக்கு கோபம் மூட்டுறது என்னது? கள்ளப்போதகம். அதை பொறுத்துக்கிறது பெரிய பாவம். அதுக்கு மனம் திரும்புங்க அப்படின்றார். கள்ளப்போதகம் போன வாரம் உபாகத்துல பார்த்த மாதிரி கள்ளப்போதகம் ஏன் தெரியுமா அவர் ரொம்ப விரும்புறது இல்ல? ஆண்டவரை முழு இதயத்தோட ஆன்மாவோடு நான் நேசிக்கலான்றத வெளிப்படுத்துறது ஒரு விதம் கள்ளப்போதகத்துக்கு பின்னாடி போறது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா உபாகமத்துல அவர் டெஸ்ட் பண்றதுக்கு அனுப்புற ஒரு காரியம். அதுல இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சரி, நம்ம ஜெபம் செய்வோம்.